சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் பரிந்துரை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், எந்த வழக்கில் இந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கு? திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர்தான் தனக்கு சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே திருப்பத்தூர் தாசில்தாருக்கு ஒரு மனு அளித்தார். அந்த மனு ஏற்கப்படாத இடத்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார். அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு சாதி மற்றும் மதத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு உள்ளிட்ட அரசு எந்த சலுகை கேட்க மாட்டேன் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க தாசில்தாருக்கு அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரம் அளிக்க எந்த உத்தரவும் இல்லை என்று ஏற்கனவே தமிழக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஒரு விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே அவர் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவு எதிர்த்துதான் தற்போது சந்தோஷ் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே திருப்பத்தூர், கோவை, அம்பத்தூர் தாசில்தார்கள் சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்குவதை நீதிபதி சுட்டிக்காட்டினார்கள். அதே போல இவருக்கும் மனுதாரருக்கும் ஒரு சான்றிதழை 1 மாதத்துக்குள்ளாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் சாதிய ரீதியிலான பாரபட்சத்தை தடுக்க வேண்டும் என போராடிய நிலையில் சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் கோரும் மனுதாரருக்கும் நீதிபதி பாராட்டு தெரிவித்தார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.